என்னிடமிருந்து கேட்டது ஒரு வாக்கியமாக இருந்தாலும் அதையும் மற்றவர்களிடம் சேர்ப்பித்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். தெளிவுரை: உங்களால் முடிந்த அளவு தீனுடைய பேச்சுக்களை மற்றவர்களுக்கு எட்டி வைத்து விடுங்கள். நீங்கள் பிறருக்கு சொல்லுகின்ற செய்தி சிறியதாக இருந்தாலும் அதனால் அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கக்கூடும், அதனுடைய கூலியும் உங்களுக்கு கிடைக்கும், எண்ணற்ற நன்மைகளால் நீங்கள் சிறப்பிக்கப்படுவீர்கள் என்பது இந்த ஹதீஸின் கருத்தாகும். அல்லாஹிருல் ஹக். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்த ஒரு பெரும் அருட்கொடை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தைகள் தான் நமக்கு எல்லா வகையிலும் வாழ்க்கையினுடைய படிப்பினையாக வழிகாட்டுதலாக இருக்கிறது. இந்த வழிகாட்டுதல் நம்மளோடு முடிந்து போக வேண்டுமா என்றால் நிச்சயமாக இருக்கக்கூடாது. பிறருக்கும் எத்தி வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். பல்லிகு அன்னி வலவ் ஆயா என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, என்னை பற்றி உள்ள ஒரு சின்ன செய்தி கிடைச்சாலும் நீங்க அடுத்தவங்கள்ட்ட சொல்லாம இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நடை, உடை, பாவனை, அவங்களுடைய சொல், அவங்களுடைய செயல், அவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ், அவங்களுடைய கட்டளைகள் என்னென்ன இருக்கிறதோ அதை எதையாவது ஒன்றை மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தினசரி நான் ஒரு ஹதீஸ ஒரு ஆள்கிட்ட சொல்லாம இல்லைன்ற ஒரு நற்பண்போடு இருக்கணும். இது உலமாக்கள் தான் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் சொல்வது கூட ரசூலுக்கு செய்யக்கூடிய கைமாறுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பிரஸ்தாபிக்கப்படக்கூடிய எந்த சபையுமே அல்லாஹ்வுடைய ரஹமத் இல்லாமல் இல்லை, அல்லாஹ்வுடைய பரக்கத் இல்லாமல் இல்லை, அல்லாஹ்வுடைய கருணைக்கு அப்பாற்பட்டு இல்லை. வீடுகளில் நம்ம என்னைக்கு தாலீமை விட்டுட்டோமோ, என்னைக்கு ஹதீஸை விட்டோமோ, அப்போதிருந்தே பலாய்களும் முசீபத்துகளும் பற்றி பிடித்து கொண்டன. ஷைத்தானுடைய ஆக்கிரமிப்பும் அவருடைய அட்டகாசங்களும் வீடுகளிலே தலை தூக்கி விட்டன சகோதரர்களே. அப்போ குறைந்தபட்சம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய பேர பிள்ளைங்க, நம்முடைய பிள்ளைங்க அவங்க ஃப்ரீயா இருக்கிற டைம் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயங்கள் இன்னைக்கு பார்ப்போமாப்பா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யுடைய விஷயத்துல என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமாப்பா, உண்மையுடைய விஷயத்துல என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமாப்பா, சாப்பாட்டுடைய விஷயத்துல, இப்படி ஒண்ணா முதல்ல நாம கத்துக்கறணும். எத்தனையோ பேர் தாலீம் கேட்டுட்டு தான் போறீங்க. தாலீமை கேட்டு போய் எங்கேயாவது நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறோமா? ஏன்னா நமக்கு ரொட்டீனா நம்ம வேலையே சரியா இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை சகோதரர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி நீங்க வீடுகள்ல எப்போதெல்லாம் பிரஸ்தாபிக்கிறீங்களோ அந்த வீடுகள் பரக்கத் பெற்றதாக மாறுகிறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானார்.